ஹாய். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ இப்போ நாங்கள் உள்ள சொன்னாங்க ஊட்டிக்குள்ளே போயாச்சு. போனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹால் மாதிரி நிறைய செப்ரேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது ஸ்க்ரீன் மாதிரி போட்டு செப்ரேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் ரூமு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அங்கே என்னங்க படுக்க சொல்லிட்டாங்க. படுத்துட்டு அதுக்கப்புறம் வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு ஐவி போட்டாங்க. அதுக்கப்புறம் அனஸ்தீஷியா அவங்க போடுறவங்க வந்தாங்க. ஸோ அவங்க இப்போ வந்துட்டு ஸ்பைனில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வச்சாங்க. அதை வச்சா கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சாங்க. வச்சுட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ப்ரெஷரு, சுகர்லாம் இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் கேட்டுட்ருந்தாங்க. அப்புறம் மீன்வேல் ஐவி போட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு படுத்துட்டேன். எனக்கு எப்படா டைம் ஆகும்ன்ட்டு நிறைய பேர் அங்கே நார்மல் டெலிவரிக்கும் வெயிட் பண்ணிருக்கவங்களும் பெயினில் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுச்சு. ரொம்ப எங்கேயாவது எந்திரிச்சு ஓடிடலாமா, இது எப்பட்றா நிறுத்துறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பயங்கர ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருந்தது. அப்புறம் குழந்தை அழுகிற சவுண்டு நம்மளும் கேட்டிருந்தது. ஒரு பக்கம் ஓகே, இன்னி கொஞ்ச நேரத்தில் பாப்பாவோட நம்ம கிளம்பிடலான்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இது எப்படி இந்த ப்ரொசீஜர் ஓவர் கம் பண்ணி வருதுன்றது ரொம்ப இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் 9:55 இருக்கும். அது வரைக்கும் லைட்டாக பேன் பார்த்துட்டு அதை மட்டும்தான் இருக்குது என் முன்னாடி. அதை மட்டும் பார்த்துட்டு படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 9:55 போல் என் டாக்டர் வந்தாங்க. வந்துட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்குது எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க கேட்டாங்க என்ன பேபி வேணும் அப்படின்னு. ரொம்ப கூலாக பேசிகிட்டு இருந்தாங்க. நல்லா கொஞ்சி என்னை ப்ளீஸ் எனக்கு ஹஸ்பண்ட் மட்டும் கூப்பிடுங்க, நான் ஒரு வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டெரைல் பண்ணி இருக்குடா, அதெல்லாம் உள்ளே வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி நான் கூப்பிட்டு போய் காட்டிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. இப்படி போயிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு 9:50க்கு வந்தாங்க. இப்படி போனாங்க. அவங்க ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க, அந்த கோட்லாம் போட்டு. நெக்ஸ்ட் டக்குன்னு வந்தாங்க. அப்படியே அந்த நான் படுத்துருந்த காட்லேயே அப்படியே வெளியே அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அம்மா இவங்கெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. நான் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் பார்த்தேன். அவர் மட்டும்தான் என் மைண்டில் ஞாபகம் இருந்தார். பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன் இப்படி சொல்லி மண்டையாட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லோரும் நிறைய பேர் எட்டிட்டு பார்த்தாங்க. எனக்கு யார் இருக்காங்கன்னே தெரில. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே போனேன். எங்கேயோ போய் நிப்பாட்டிட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஊட்டிக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு சுருதியான பயமாக இருந்தது. பார்த்தா ஒரு டேபிள் மாதிரி இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. ஓகே, நம்ம இந்த பெட்டில் படுக்க வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டேன். சரி, அந்த பெட்லேருந்து இறங்குங்கன்னாங்க. இறங்கி அந்த டேபிள் மாதிரி இருந்ததில் அதில் உட்காருங்க ஏறி அப்படின்னாங்க. நான் அதில் எப்படி உட்கார்றது அப்படின்னு கேட்டால் கீழே ஒரு ஸ்டூல் மாதிரி இருந்தது, அதில் எப்படி ஏறி ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்கன்ட்டு முன்னாடி 2 பேரும் வந்து நேராக பாருங்கள். எனக்கு அப்படியே ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பயங்கர ஷிவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, முதுகு எலும்பு நேராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, எனக்கு எதுவுமே என்னை ஒன்றும் ப்ராசஸே பண்ண முடியல அந்த இடத்துல. டக்குன்னு எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் இப்படின்னு அவங்க நேராக இருங்கன்னு பயப்படக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டாங்க. அவ்வளோதான், படுத்துக்கோங்கன்ட்டாங்க. எனக்கு பெயினே தெரியல, ஏதோ ரொம்ப ப்ரெஷர் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல. படுத்துக்கோனாங்க. இதில் எப்படி படுக்கிறதுன்னு கேட்டேன். அப்படியே சைடில் அப்படியே படுத்துக்கோங்க, அப்படியே திரும்பிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு விங் மாதிரி இருந்தது, அதில் கை நீட்டிக்கோங்கன்ட்டாங்க. எங்கே படுத்துருந்தேனே எனக்கு தெரில. அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டவங்க கேட்டாங்க, அப்படியே சூடாக இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. ஓகே அப்படின்னாங்க. அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் மேம் அப்படின்றாங்க. அவங்க பாட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இவங்க ஸ்க்ரீன் போட்டு முன்னாடி எனக்கு இந்த பக்கம் இப்படி மறைச்சிட்டாங்க. அப்புறம் அந்த ஹீட்ரு மாதிரி ஒன்று லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருந்தாங்க. அப்புறம் என் ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஏதோ கத்தி வச்சு இப்படி கட் பண்ணுறதெல்லாம் நல்லா தெரியுது, பயங்கரமாக தெரியுது. அவ்வளோதான், 10:01க்கு பிறந்துட்டான். இதெல்லாம் வந்து நடந்ததே வந்து எனக்கு ப்ராசஸே பண்ண முடியல. அப்புறம் அழுகிற சவுண்ட் கேட்குது. எனக்கு ஐயோ என்னன்னா அதுக்குள்ளே பிறந்தாச்சு, அவ்வளோதானா அப்படின்னு இருந்தது.
அப்புறம் எனக்கு காட்டுவாங்கன்னு பார்த்தேன். டக்குன்னு பார்த்தா எனக்கு அப்படியே குழந்த நல்லா இருக்காங்கடா, பாய் பேபி அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு நான் இது என்ன சொல்கிறேன்னே எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு காட்டுவாங்கங்கிற மாதிரி இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஃபேட் ஆகிட்டே போகுது அந்த வாய்ஸு. நான் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் ஹஸ்பண்ட்ட கொடுங்க அது மட்டும்தான் சொன்னேன். மேம் ஹஸ்பண்ட்ட கொடுங்க மேம், ப்ளீஸ் மேம்னு. அப்புறம் யாரோ ஓடுனாங்க சொல்கிறதுக்கு. அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் அன்கம்ஃபர்டபுள் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப வாமிட் வர மாதிரி, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் சொன்னேன், எனக்கு இந்த ஹீட்ரு வேண்டாம், எடுத்துருங்க. எனக்கு கண்ணு மேலே இருக்கிறது எடுங்க, என் கையை விடுங்க, நான் என் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன், நான் கீழே எடுத்துகிட்டு போக மாட்டேன். அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மாதிரி எக்கி வருது, வாமிட் எக்கி வர மாதிரி ஒரு மாதிரி வருது. ஒரு மாதிரி மேலே வந்துட்டே இருந்தது. என் வயிறை இப்படி ஆட்டி எதுவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது, ஒன்றும் இல்லை. என்னால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு மூச்சு விட முடியல அப்படின்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குன்னாங்க. ஒரு 20 மினிட்ஸ் மேலேயே இருக்கும். எனக்கு என் ஹஸ்பண்டு பாப்பா ஹஸ்பண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு எப்படி வாங்கியிருப்பார். ஏன்னா குழந்தை தூக்குனதே இல்லை இது வரைக்கும். அதெல்லாம் தான் ஓடிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் இது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சது. அப்படியே டக்குன்னு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. முன்னாடி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு என்னை மாத்திரான்னாங்க. இப்படியே சைடில் இப்படியே சாய்ச்சாங்க. அவங்களே ஏதோ அடியில் போட்டு அப்படியே தூக்கி அடுத்த பெட்டில் வச்சுட்டாங்க. அப்படியே அவரை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் அப்படியே பார்த்துட்டே வரேன். டாக்டர் பார்த்து தேங்க்யூ மேம் அப்படின்ட்டு முன்னாடி வரேன். அப்புறம் வந்தோடனே எனக்கு ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் தான் காட்டினாங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, பாப்பா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். பார்த்தேன்னா நான் இன்னும் பார்க்கல அப்படின்னாலே நர்ஸ் வந்துட்டு காட்டுறோம் நாங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் திரும்பி கொண்டு போய் அந்த ரூம்லேயே விட்டுட்டாங்க. விட்டுட்டு மறுபடியும் இந்த ஐவி எல்லாம் மாட்டிட்டாங்க. அப்புறம் மானிட்டர் பண்ணுறதுக்கு பிபி இதெல்லாம் மாட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் கொண்டு வந்து பாப்பா காட்டினாங்க. இப்படி சைடில் என்னால் எந்திரிக்க முடியல. சும்மா இப்படி திரும்பி பார்த்துட்டு தங்கம் அப்படின்னு சொல்லி கன்னத்தை வந்து தொட்டு பார்த்துருந்தேன். தொட்டு பார்த்தா கரெக்டாக அந்த குட்டி அந்த பாப்பா படுக்க வைப்பாங்கள்ல, அதில் கொண்டு வந்து எனக்கு சைடில் இப்படி படுக்க வச்சுட்டாங்க. அப்புறம் படுக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது என்னோடய ஷிவரிங். பயங்கர ஷிவரிங் ஆகிடும், பயங்கரமாக. அப்படியே நான் கட்டிலேருந்து குதிச்சு கீழே விழுந்துருவேன். அந்தளவுக்கு ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஷிவரிங் இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் அந்த ஹீட்டர் எடுத்துகிட்டு வரணும், கழட்டி வைங்கன்னு சொன்னாலும் எடுத்து போய் எங்கேயா வச்சுட்டாங்க. அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் மாட்டி எனக்கு ஷிவரிங் நிற்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் கட்டிலேருந்து கீழே விழுந்துருவேனே எனக்கு இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நடந்தது பாருங்கள். பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும். எடுத்து என் கையில் கொடுத்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் 6 ஹவர்ஸ் அப்சர்வேஷனில் 2 பேருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு 6 ஹவர்ஸ் முடியும் போது அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி யூரின் போகணும். நானும் எந்திரிச்சு நடந்து போய் யூரின் போனதை அனுப்புனாங்க. நான் எனக்கு ரூமுக்கு போனால் போதும் அப்படின்ட்டு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. ஒரு கையில் பாப்பா ஐவி, இன்னொரு கையில் அதே கையில் வாட்டர் பாட்டிலும் ஓப்பன் பண்ணி தண்ணி குடித்தா ஃபஸ்ட்டு பிளாடர் ஃபில் பண்ணணும். ஏன்னா கெத்தேட்டர் போட்டிருந்தாங்களே, பிளாடர் ஃபில் பண்ணணும். அதுக்கு ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க சொன்னாங்க. ஸ்லோவாக தான் குடிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு நான் ஓகே ரெடியா அப்படின்னு வந்து கேட்டாங்க 1 மணி நேரம் கழிச்சு. அப்புறம் நான் ரெடின்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பாவை வாங்கி அவங்க அதே இதில் படுக்க வச்சுட்டு அப்புறம் பாப்பா அப்பவே மோஷன்லாம் போயிட்டான். அவன் கரெக்டாக எல்லா வேலையும் கரெக்டாக அவனுக்கு நடந்துட்டு இருந்தது. அப்புறம் போகணும் ஓகேன்னு சொல்லி இப்படி எந்திரிக்கவே முடியல. சுத்தம் முடிஞ்சது. பெயின் தாங்க முடியல என்னால். இன்னொரு இன்ஜெக்ஷனும் போட்டிருந்தாங்க, பெயின் வருதுன்னு சொன்னாங்க. சுத்தமாக என்னால் அந்த கார்ட்லேருந்து நகரவே முடியலைங்க. எப்படியோ எந்திரிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு முக்கி தண்ணி எப்படியும் காலை கீழே தொங்க போட்டு உட்காந்துட்டேன். எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் நடக்கிறது தான் டாஸ்க்கு.
எப்படியாவது எழுந்திரிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த அக்கா கை பிடிச்சிட்டு என்னால் ஒரு எட்டு கூட வைக்க முடியல. ரொம்ப தூரம் ரெஸ்ட் ரூமு. அப்படியே கஷ்டப்பட்டு நடந்து போய் நிமிர முடியல. குனிஞ்சிட்டே தான் நடந்தேன். எனக்கு ரைட் சைடு வந்து ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருந்தது. ஸ்டிச்சும் கூட இல்லை. ஸ்டிச்சை விட்டு அந்த லாஸ்ட்டில் அந்த ஹிப் போன் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல எனக்கு பயங்கர பெயின் இருந்தது. எனக்கு இப்போ வரைக்கும் 11 மந்த்ஸ் ஆச்சு எனக்கு செக்ஷன் பாப்பா பிறந்து. இப்போ வரைக்குமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு எனக்கு அந்த ரைட் சைடு அந்த ஹிப் போன் வந்து பெயின் ஆகும். அப்போ வந்து என்னால் நிமிர கூட முடியல. எப்படியாவது கஷ்டப்பட்டு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து நான் ஒரு சேர் மாதிரி இருந்தது, நான் பெட்டில் படுக்கல, சேரில் உட்காந்துக்கணும், சேரில் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அது மறுபடியும் வீல் சேர்லாம் மாற்றி ஓகே எல்லாம் ஓகேன்னு சொல்லிவிட்டு என்னையும் பாப்பாவையும் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டை தேடுறேன், காணோம் ஆளை. எங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லி எங்கள் அம்மாவும் எங்கள் மாமியாரும் அனுப்பி விட்டாங்க. அப்புறம் அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லி வந்ததுமே நேராக தலைவர் பாப்பா பார்க்க ஓடிட்டார். எப்படி எல்லோரும் இப்படி இருக்கீங்க? அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்து பேசினார். அதுக்கப்புறம் என்னை பார்த்துக்கிட்டது எல்லாம் என் ஹஸ்பண்ட் தான். கூட இருந்தது அம்மா நைட்டெல்லாம் தங்கினது. அவருக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அம்மா கண்டிப்பாக வேணும் செக்ஷன் பண்ணப்போ. அப்புறம் காலையில் எல்லாம் அவர் தான் கூட இருப்பார். பாப்பாவை எடுத்துறது பார்த்துக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். மற்றபடி அம்மா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் மாமியாரும் கூடவே தான் இருந்தாங்க. பகல் ஃபுல்லாக இருப்பாங்க, நைட் வந்து அம்மா மட்டும் இருப்பாங்க. அந்த மாதிரி நான் ரொம்ப ரொம்ப லக்கி ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு என் ஹஸ்பண்டு, என் மாமியார், என் அம்மா வந்து என்னோடய பிக்கெஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து. இப்போ வரைக்குமே இவங்க 3 பேரும் இல்லைன்னா என்னால் சுத்தமாக முடியாது. நான் நிறையா வெயிட் லாஸ், பயங்கர வெயிட் லாஸ் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ வரைக்கும் இவங்க 3 பேரோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. இவங்க 3 பேர் தான் எனக்கு எப்போவுமே எனக்கு ஸ்ட்ரென்த்து. இவங்க 3 பேரும் மட்டும்தான். ஸோ அப்படி தான் போச்சு. அப்புறம் ஃபீடிங் எல்லாமே எனக்கு ரொம்ப நார்மலாக கரெக்டாக இருந்தது. அப்போது ஹாஸ்பிட்டலில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் எனக்கு அந்த ரைட் சைட் பெயின் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. ரொம்ப என்னால் முடியல திரும்பி எந்திரிக்கிறதுக்கு படுக்கிறதுக்கு. அவங்க வந்து 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. எந்திரிச்சு உட்காந்து வச்சு 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் 40 மினிட்ஸ் அவனை வெயிட் பண்ணி அவனை படுக்க வச்சு, முதல்ல லேச்சிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஃபீல் பண்ணி அவனை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பி படுக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகிடும். அரை மணி நேரம் கூட என்னால் தூங்க முடியாது. திருப்பி எந்திரிக்கிறதுக்கு எனக்கு 1/4 மணி நேரம் ஆகிடும். அந்த மாதிரி. ஆனால் என் குழந்தை இவன் வந்து கரெக்டாக 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எந்திரிச்சிருவாங்க. 2 மணி நேரத்துக்கு இந்த வாட்டி எந்திரிச்சு பால் குடிச்சிட்டு படுத்துக்குவாங்க. திருப்பி 2 மணி நேரத்துக்கு அந்த மாதிரி தான் போய்கிட்டே இருந்தது. இந்த மாதிரி தான் எனக்கு ஹாஸ்பிட்டலில் 3 நாளுமே இப்படி தான் போச்சு. பெயின் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. நடக்க சொன்னாங்க, என்னென்னமோ பண்ண சொன்னாங்க. என்னால் முடியல, விட்டுருங்கன்ற மாதிரி. எனக்கு கம்ப்ளீட்டாக என் குழந்தைய நான் தூக்கிட்டு நடந்தேன் அப்படின்னா எனக்கு 2 மாதம் முடிஞ்சுது. 2 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னால் அவனை எடுத்துகிட்டு நடக்கவே முடிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டே இருந்தது. 3 நாள் கழித்து நேராக என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம். அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்துட்டோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு. ஸோ அப்புறம் இங்கே வந்து என் அம்மா, என் தங்கச்சி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் பயங்கரமாக எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது. நைட்டு ஃபுல்லாக இவங்களே பார்த்துப்பாங்க. எடுத்து கொடுக்குறது, இது துணி தானே கட்டுவோம் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஃபீடிங் கொஞ்சம் எனக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் அது ஒரு பிக்கெஸ்ட்டு ப்ராசஸ். அதுக்கு மேலே ஒரு தண்ணி லைன் ஃபீட் பண்ணுறதுன்றது. ஸோ இப்போ வரைக்குமே நான் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வந்து ஒரு தனி ப்ராசஸ். அது தனியாக ஒரு டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணுறது வந்து அது தனியாக. ஸோ இப்படி தான் வந்து என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் போச்சு. நான் இதை கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளியர் பண்ணுறேன். நான் ஒன்றும் பெரிய இது கிடையாது. எனக்கு நான் ஏதாவது அதில் கோத்ரூ பண்ணியிருந்தேன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன். பை.